நவம்பர் மாதம் 7ஆம் தேதி அனுதின பரலோக மன்னா. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் கண்டேன். பிரியமானவர்களே, சிரச்சேதம் என்பது சொல்லர்த்தமானதாக அல்லாமல் உருவகமாக இருந்த போதிலும் ஆழ்ந்த கருத்தடங்கியதாக இருக்கிறது. இது சுயசித்தத்திற்கு மறிப்பது மாத்திரமல்ல, மற்றெல்லா தலைவர்களிலிருந்தும் அரசாங்கங்களிலிருந்தும் சட்டத்தை கொடுப்பவர்களிடமிருந்தும் துண்டிக்கப்பட்டவர்களாய் சபையாகிய சரீரத்துக்கும் அதன் ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் தலையாக தேவன் நியமித்த தலையான இயேசுவை தவிர வேறு தலையை அங்கீகரிக்காமல் இருப்பதையும் இது குறிக்கிறது. இது ஸ்தாபனங்களின் தலைமைகளிலிருந்தும் அதிகாரங்களிலிருந்தும் துண்டிக்கப்படுவதென்று மாத்திரம் பொருள்படாமல் நமது சுய தலைமைகளையும் சித்தங்களையும் விட்டொழித்து அதற்கு பதிலாக நமது கர்த்தராகிய இயேசுவின் தலைமையையும் சித்தத்தையும் ஏற்றுக்கொள்வதென்றும் பொருள்படுகிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனால் நமது கவனத்திற்கு கொண்டு வரப்படும் கருத்து இதுவே ஆகும். கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கங்களாக கிறிஸ்துவாகிய ஒரே தலையின் கீழ் அவருடைய மரணத்திற்குள்ளான ஞானஸ்நானம் பெற்று சுயசித்தங்களை பூரணமாக பிரதிஷ்டை செய்து மரண பரியந்தமும் விசுவாசமுள்ளவர்களாய் தங்கள் ஜீவனை முழுவதுமாய் தியாகம் செய்வதன் மூலம் அவருடைய சரீரத்திற்குள்ளாக சிறுமந்தையினராக ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று அவர் அங்கு தெரிவிக்கிறார். ரீப்ரின்ஸ் 2699 பக்கம். அன்பானவர்களே, இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் கண்டேன். தேவன் தாமே இந்த வார்த்தை வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.